வணக்கம். இன்றைய செய்திகள். அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் வீரமணி 16,083 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் முனிசாமியை தோற்கடித்தார். வீரமணியின் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் ராமமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி G.K. இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வீரமணி தரப்பில் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வேலூர் மாவட்டம் காந்தி நகரை சேர்ந்த மனுதாரர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார், எனவே வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி வளாகங்களிலும் அரசியல், மதம் மற்றும் ஜாதி அமைப்புகளின் கூட்டங்கள் நடத்த அனுமதி அளித்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி வளாகங்கள் மற்றும் வகுப்பறைகளில் தாவேக நிர்வாகிகள் ரீல்ஸ் எடுப்பது சர்ச்சையானது. இதைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் எந்த கட்சியினரும் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவிட்டார். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அரசாணையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளின் வளாகத்தில் அரசியல் கட்சிகள், மத அமைப்புகள், ஜாதி சங்கங்கள் ஆகியவற்றின் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்கப்படுகிறது. பள்ளி விடுமுறை நாட்களிலும் இது பொருந்தும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி வளாகத்தை அரசியல் அல்லது மத செயல்பாட்டுகளுக்கு வாடகைக்கோ அல்லது இலவசமாகவோ வழங்கக்கூடாது. அரசு நலத்திட்ட விழாக்கள் மற்றும் அரசின் அதிகாரப்பூர்வ பணிகளுக்கு மட்டுமே பள்ளி வளாகத்தை பயன்படுத்த வேண்டும். பள்ளி சுவர் மற்றும் வளாகத்தில் அரசியல், மதம் சார்ந்த சுவரொட்டிகள், விளம்பரங்கள், கொடிக்கம்பங்கள், சின்னங்கள் வைப்பது முற்றிலும் தடை செய்யப்படுகிறது என்றும், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அல்லது பள்ளி நிர்வாகிகள் அரசாணையை மீறி அரசியல், மத நிகழ்வுகளுக்கு அனுமதி அளித்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை, சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தாவேகவில் இணையுமாறு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுகவில் நீடிக்கவே பன்னீர்செல்வம் விரும்புவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் செங்கோட்டையன் சட்டசபை தேர்தலுக்கு முன் தாவேகவில் இணைந்தார். அவரை தொடர்ந்து பன்னீர்செல்வமும் தாவேகவில் இணைய அவரது ஆதரவாளர்கள் விரும்பினர். ஆனால் அவர் திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் கட்சியான தாவேகவில் பன்னீர்செல்வம் இணைய வேண்டும் என அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் விரும்புவதாகவும், இது தொடர்பாக தாவேகவை சேர்ந்த 2 அமைச்சர்களிடம் ரவீந்திரநாத் தரப்பில் பேச்சு நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாயத்தின் முகமாக ஓ பன்னீர்செல்வம் அறியப்படுவதால் அவரை தாவேகவில் சேர்க்க முதலமைச்சர் விஜயிடம் அந்த அமைச்சர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறுகையில், தன் ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்திய போது, என் மகன் அரசியலில் என்ன முடிவு எடுத்தாலும் அது அவரது சொந்த விருப்பம். நகர செயலரில் இருந்து முதல்வர் வரை நான் பார்க்காத பதவி இல்லை. திமுக MLA-வாக இருந்து மக்களுக்கு பணியாற்ற விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். சில தினங்களுக்கு முன் தாவேகவில் இணைய தன் ஆதரவாளர்களுடன் ரவீந்திரநாத் சென்றுவிட்டு பாதியில் திரும்பினார். பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்து தேர்தலுக்கு முன்பு தாவேகவில் இணைந்த ரஞ்சித்குமார் தற்போது அமைச்சராக இருக்கிறார். JCD பிரபாகர் சபாநாயகராக உள்ளார். அதேபோல் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களும் தாவேகவில் இணைந்துவிட்டனர். தாவேகவில் இணைய பன்னீர்செல்வம் முடிவு எடுத்தால் திமுக MLA-க்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் அவருடன் செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளில் 50% கடைகள் தனியாருக்கு கைமாறுகின்றன. குறிப்பாக முக்கிய நகரங்களில் உள்ள மதுக்கடைகளை ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது அரசு நிறுவனம் மட்டுமே மது விற்பனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் வணிக போட்டியை உருவாக்கி அரசுக்கு கூடுதல் வருமானம் திரட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி கர்நாடகத்தின் மேகேதாட்டு விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வளத்துறை ஆணையம் திருப்பி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. பழனி கோவில் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த சார்பதிவாளர் அதே நாளில் மேலும் ஓர் அரசு நிலத்தையும் தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்தது தற்போது தெரிய வந்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த அதே நாளில் அன்றைய தினம் பணியில் இருந்த சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை
இந்த பத்திரப்பதிவையும் மேற்கொண்டுள்ளது தெரியவந்துள்ளது. ஆடிப்பெருக்கு மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு 2075 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் தினமும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.